நான் உங்கள் வாரன் பஃபெட். உங்களுக்கு தெரியுமா, நான் என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கிறேன். நான் இப்போது 95 வயதிலும் ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் படித்திருக்கிறேன். வாரன், நீங்கள் இதுவரை படித்ததிலேயே மிக முக்கியமான புத்தகம் எது என்று மக்கள் எப்போதும் என்னிடம் கேட்பார்கள். நான் எப்போதும் அதே பதிலை, தயக்கமின்றி, கிராண்ட் சபாட்டியர் இன் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் புக் என்றுதான் சொல்வேன். அந்த புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது. பணம், முதலீடு, செல்வத்தை உருவாக்குவது பற்றி நான் எப்படி நினைக்கிறேன் என்பதை அது வடிவமைத்தது. நான் செய்த அனைத்திற்கும் இதுவே அடித்தளம். நிதிச் சுதந்திரம், உங்களுக்கு தேவையான அனைத்து பணத்தையும் பெறுவதற்கான நிரூபிக்கப்பட்ட பாதை என்பது நிதிச் சுதந்திரத்தை நாடுபவர்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம். குறைந்த நேரத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதன் மூலம் நிதிச் சுதந்திரத்தை அடைவதற்கான 7 ஸ்டெப்ஸ் செயல்முறையை விவரிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் விரும்பும் விஷயங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். பணம் வரம்பற்றது, ஆனால் நேரம் வரம்புக்குட்பட்டது. இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்கள் இலக்கு தொகை, நிதிச் சுதந்திரம் பெற உங்களுக்கு தேவையான பணம் என்ற கருத்தை எளிதாக்குகின்றன. உங்கள் வேலையிலிருந்து அதிக பலனை பெறுவதற்கும் ஒரு பகுதி நேர தொழிலை உருவாக்குவதற்கும் வழிகாட்டுகின்றன. மேலும் செலவு முடிவுகளை எடுக்கும்போது முடிவெடுக்கும் கட்டமைப்பையும் கோடிட்டுக் காட்டுகின்றன. இந்த புத்தகம் மிகவும் பொருத்தமானதாகவும் மிக விரிவாகவும் உள்ளது. புத்தகத்தின் சில பகுதிகள், குறிப்பாக முதலீடுகள் தொடர்பானவை, அமெரிக்காவை மையமாகக் கொண்டவை. தாங்கள் வசிக்கும் நாட்டில் உள்ள முதலீட்டு வழிகளுக்கு ஏற்ப இந்த கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நிதிச் சுதந்திரம் என்ற இறுதி இலக்கை நோக்கிய முன்னேற்றத்தை நிர்ணயிக்க புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள 7 நிலை சுதந்திரங்கள் எனக்கு பயனுள்ளதாக இருந்தன. நீங்கள் நிதிச் சுதந்திரத்தை நாடுபவராக இருந்தால் இந்த முழு வீடியோவையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அத்தியாயம் 1, பணமே சுதந்திரம். நான் 5 ஆண்டுகளில் $100 $1 மில்லியன் எப்படி உயர்ந்தேன்? பொதுவாக முதலீட்டு வழிகாட்டிகள் உங்கள் வருமானத்தில் 10 முதல் 15% சேமித்து வைக்க பரிந்துரைத்தாலும், பின்னர் நான் தெரிந்து கொண்டது போல, அது நிச்சயமாக போதுமானதல்ல. 25 வயதுக்குட்பட்ட மில்லினியல்கள் தங்கள் ஓய்வூதியத்திற்காக தங்கள் வருமானத்தில் 3.9% மட்டுமே சேமிக்கிறார்கள். நான் செய்ய வேண்டியவை என்று கருதப்பட்ட அனைத்தையும் செய்தாலும் அது எதற்கும் உத்தரவாதம் அளிக்காது. நான் என்னால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். நான் கண்ட பணம் தொடர்பான அனைத்து பிரபலமான ஆலோசனைகளையும் கேள்விக்குள்ளாக்கினேன். மேலும் தனிப்பட்ட நிதி மேலாண்மை, தொழில் முனைவு மற்றும் முதலீடு ஆகிய 3இன் கலவையின் மூலம் எனது நேரத்தின் மதிப்பை அதிகப்படுத்தினேன். நான் பயன்படுத்திய உத்திகளுக்கு சிறிது முயற்சியும் ஒழுக்கமும் தேவை, ஆனால் அவை சிக்கலானவை அல்ல. இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் உண்மையில் மிகவும் எளிமையானவை. மேலும் உங்களுக்கு தேவையான கணிதத்தை நீங்கள் தொடக்கப் பள்ளியிலேயே கற்றுக்கொண்டீர்கள். பணத்திற்கு பின்னால் உள்ள இயக்கவியலை நீங்கள் புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதன் மூலம் அந்த ஆலோசனைகள் ஏன், எப்படி வேலை செய்கின்றன என்பதையும், நீங்கள் எப்படி விரைவாக முடிவுகளைப் பெறலாம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஸ்டெப் 1, உங்கள் எண்ணைக் கண்டறியுங்கள். உங்கள் நிதிச் சுதந்திரத்தை அடைய உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பதுதான் உங்கள் எண். ஸ்டெப் 2, இன்று நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதைக் கணக்கிடுங்கள். உங்கள் நிகர மதிப்புதான் உங்கள் நிதி வாழ்க்கையில் மிக முக்கியமான எண். ஸ்டெப் 3, பணம் பற்றிய உங்கள் சிந்தனை முறையை அடியோடு மாற்றுங்கள். ஸ்டெப் 4, வரவு செலவு திட்டம் போடுவதை நிறுத்திவிட்டு
உங்கள் சேமிப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். வரவு செலவு திட்டங்கள் உண்மையில் பற்றாக்குறை மனப்பான்மையை வலுப்படுத்துகின்றன. ஸ்டெப் 5. உங்கள் காலை 9 முதல் மாலை 5 மணி வேலை நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். இன்று அதிக பணம் சம்பாதிக்கவும் எதிர்காலத்தில் இன்னும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் அதை தந்திரமாக பயன்படுத்துங்கள். ஸ்டெப் 6. லாபகரமான ஒரு பகுதி நேரத் தொழிலைத் தொடங்கி உங்கள் வருமான வழிகளை பன்முகப்படுத்துங்கள். பெரும்பாலான மக்கள் இதை சரியாக செய்வதில்லை. அவர்கள் தங்களுக்கு பதிலாக மற்றவர்களுக்காக பகுதி நேரத் தொழில் செய்வதில் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். அல்லது ஆரம்பத்திலிருந்தே தோல்வியடையப் போகும் ஒரு பகுதி நேரத் தொழிலை வளர்க்க முயற்சிப்பதில் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். ஸ்டெப் 7. உங்களால் முடிந்தவரை சீக்கிரமாகவும் அடிக்கடி முடிந்த அளவு பணத்தை முதலீடு செய்யுங்கள். நீங்கள் பணத்தை முதலீடு செய்யும்போது உங்கள் பணம் பணத்தை ஈட்டுகிறது, மேலும் உங்கள் சொந்த நேரத்தை நீங்கள் அதிகம் செலவிட வேண்டியதில்லை. உங்களிடம் போதுமான பணம் இருக்கும்போது உலகை ஆராயவும், உறவுகளை வளர்க்கவும், சிந்திக்கவும், வளரவும், உயிருடன் இருப்பதை உணரவும் உங்களுக்கு அதிக இடமும் நேரமும் கிடைக்கும். நிதிச் சுதந்திரம் என்பது நிச்சயமாக வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்களைக் கொண்டுள்ளது. இறுதியில் உங்களுக்கு தேவையான தொகை என்பது நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கை, நீங்கள் எங்கு வாழ விரும்புகிறீர்கள், நீங்கள் எதற்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள் மற்றும் எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை பொறுத்தது. மகிழ்ச்சி என்பது விதிவிலக்காக நல்ல, திருப்திகரமான அல்லது மகிழ்ச்சியூட்டும் ஒன்றால் ஏற்படும் பெரும் இன்பம் மற்றும் ஆனந்தத்தின் உணர்வு என வரையறுக்கப்படுகிறது. அதாவது நல்ல வாழ்க்கை. பணத்தின் மூலம் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. நான் என் இலக்குகளில் ஒன்றை அடைந்ததும் என் அடுத்த இலக்கு கிட்டத்தட்ட எப்போதும் என் பணத்தை இரட்டிப்பாக்குவதாகவே இருந்தது. பயணத்தின் வழியில் சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய உங்களால் முடிந்தவரை விரைவாக முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடுங்கள். எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். மிகப்பெரிய இடைவெளி 5 மற்றும் 6ஆம் ஸ்டெப்ஸ் இடையில் உள்ளது. உங்கள் முதலீடுகளிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய நிலை. நான் நிதிச் சுதந்திரத்தை அடைந்து வேலையிலிருந்து நிரந்தரமாக விலகுவதற்கு போதுமான பணம் கிடைத்த பிறகு நான் அப்படிச் செய்ய தேர்வு செய்யவில்லை என்றாலும் பணத்தைப் பற்றிய கவலையை நான் முற்றிலும் நிறுத்திவிட்டேன். காலப்போக்கில் என் பதட்டம் மறையத் தொடங்கியது. நான் நிகழ்காலத்தில் அதிக கவனம் செலுத்துபவனாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். நிதிச் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், முன்கூட்டிய ஓய்வு, நீங்கள் அதை எப்படி அழைத்தாலும் சரி, அது பெரியதாகவும் பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் உணர்கிறது. நிதிச் சுதந்திரம் என்பது உங்களுக்கு என்ன அர்த்தம்? பணத்திற்காக வேலை செய்ய தேவையில்லை என்றால் நாளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த கேள்விகளுக்கு உங்களால் மட்டுமே பதிலளிக்க முடியும். அத்தியாயம் 2. பணத்தை விட நேரம் அதிக மதிப்பு வாய்ந்தது. நீங்கள் ஏன் சீக்கிரமாகவே ஓய்வு பெற முடியும் மற்றும் பெற வேண்டும்? ஒரு சராசரி மனிதனுக்கு அவரது வயது வந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு தோராயமாக 25,000 நாட்கள் உள்ளன. இந்த புத்தகத்தின் நோக்கம் நீங்கள் முடிந்தவரை சீக்கிரமாக ஓய்வு பெற உதவுவதே எனது நோக்கம். நான் ஓய்வு என்று சொல்லும்போது நீங்கள் மீண்டும் ஒருபோதும் வேலை செய்ய மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல. மாறாக, நீங்கள் மீண்டும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உங்களிடம் போதுமான பணம் இருக்கும் என்பதே இதன் பொருள்.
வழக்கமான அர்த்தத்தில் நான் ஒருபோதும் ஓய்வு பெற திட்டமிடவில்லை, ஆனால் என்னிடம் போதுமான பணம் இருப்பதால் நான் இப்போது ஓய்வு பெற்றுவிட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஐன்ஸ்டீன் கூட்டு வட்டியை உலகின் 8வது அதிசயம் என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. நிதிச் சுதந்திரத்தை விரைவாக அடைவதற்கான திறவுகோல், உங்களால் முடிந்தவரை சீக்கிரமாகவும் அடிக்கடிவும் அதிக பணத்தை சம்பாதித்து முதலீடு செய்வதன் மூலம் கூட்டு வட்டி வளரும் வேகத்தை அதிகரிப்பதே ஆகும். பணத்தைக் கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் அளவை பணவீக்கம் அதிகரிக்கிறது அல்லது குறைக்கிறது. நீங்கள் ஏற்கனவே 10% அதிகமாக சேமித்து வந்தால், முதலில் உங்களுக்கு வாழ்த்துகள். நீங்கள் அமெரிக்காவின் 99% மக்களுக்கும் மேலானவர்களை விட அதிகமாக சேமிக்கிறீர்கள். பணம் வரம்பற்றது. நேரம் அப்படியல்ல, நேரத்தை வீணாக்காதீர்கள். ஓய்வு பெறுவதற்கான பாரம்பரிய அணுகுமுறையில் 3 முக்கிய சிக்கல்கள் உள்ளன. இது பெரும்பாலான மக்களுக்கு பயனளிப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையின் மிகவும் மதிப்புமிக்க ஆண்டுகளை பணத்திற்காக உழைப்பதிலேயே செலவிடுகிறீர்கள். உங்களால் முடிந்தவரை விரைவாக ஓய்வு பெற இது வடிவமைக்கப்படவில்லை. கூட்டு வட்டி காலப்போக்கில் உங்கள் பணத்தின் மதிப்பை அதிவேகமாக அதிகரிக்கிறது, மேலும் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம், எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக உங்கள் பணம் வளரும். நிதிச் சுதந்திரத்தை விரைவாக அடைவதற்கான திறவுகோல், உங்களால் முடிந்தவரை சீக்கிரம் மற்றும் அடிக்கடி, முடிந்தவரை அதிக பணத்தை சம்பாதித்து முதலீடு செய்வதே ஆகும். வீடு, போக்குவரத்து மற்றும் உணவு போன்ற பெரும்பாலான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பணவீக்கத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உயர்கின்றன, ஆனால் பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான வழிகள் உள்ளன. இதன் மூலம் உங்களுக்கு குறைந்த பணமே தேவைப்படும், மேலும் உங்கள் முதலீடுகள் தொடர்ந்து வளர அனுமதிக்கலாம். உங்கள் கனவுகளை எதிர்காலத்திற்கு தள்ளிப் போடாதீர்கள். தங்கள் வாழ்வியல் இறுதி நாட்களை எதிர்கொள்பவர்களின் முதல் 2 வருத்தங்கள் இவைதான்: மற்றவர்கள் என்னிடமிருந்து எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழாமல் எனக்கு உண்மையான வாழ்க்கையை வாழும் தைரியம் எனக்கு இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், மற்றும் நான் இவ்வளவு கடினமாக உழைத்திருக்கக் கூடாது என்று விரும்புகிறேன். தனிப்பட்ட நிதி குறித்த பெரும்பாலான ஆலோசனைகள் உங்களிடம் ஏற்கனவே உள்ள வரையறுக்கப்பட்ட பணத்தை நீங்கள் எவ்வாறு அதிகபட்சமாக பயன்படுத்தலாம் என்பதில் கவனம் செலுத்துகின்றன. அது சிக்கனம், பற்றாக்குறை, செலவுகளை குறைத்தல் மற்றும் குறைவாக செலவிடுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மேலும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க முயற்சிக்கவில்லை என்றால் மட்டுமே பணம் வரையறுக்கப்பட்டது என்பதை அது அங்கீகரிப்பதில்லை. பணத்திற்கும் நேரத்திற்கும் இடையிலான உறவு கண்டிப்பாக நேரியல் அல்ல. நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பினால் அதற்காக நீங்கள் அதிக நேரத்தை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அத்தியாயம் 3. உங்கள் இலக்க எண் என்ன? அது நீங்கள் நினைப்பதை விடக் குறைவாகவே இருக்கலாம். உங்கள் இலக்கு எது என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அங்கு செல்வதற்கான சிறந்த வழியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எனது இலக்க எண் என்பது நான் நிதிச் சுதந்திரத்தின் 6 ஆம் நிலையை, நிதிச் சார்பின்மை, அடையும் புள்ளி அல்லது எனது நிதிச் சுதந்திர இலக்க எண் ஆகும். ஒரு சிறந்த நாள் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி எழுத சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஏன் அவ்வளவு சிறந்தது? அது ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது? பிறகு, இந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பதைப் பற்றி ஆழமாகச் சிந்தியுங்கள். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு அதிகமாக பணம் சம்பாதித்திருக்கிறேனோ அவ்வளவு குறைவாகவே செலவு செய்கிறேன்,
மேலும் நான் விரும்பியதைச் செய்ய எனக்கு தேவைப்படும் பணமும் குறைவாகவே இருப்பதாக உணர்கிறேன். இது நான் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு உணர்வு. ஏதாவது ஒன்றை வாங்கும் திறன் இருந்தாலே அது போதுமானதாக இருந்தது. எனக்கு தெரிந்த பணக்கார மற்றும் மிகவும் வெற்றிகரமான நபர்களில் பலர் சிக்கனமானவர்களாக இருக்கிறார்கள். சிக்கனம் என்பது செலவு செய்யாமல் இருப்பது அல்ல, அது உங்கள் பணம், உங்கள் நேரம் மற்றும் உங்கள் வளங்களை வீணாக்காமல் இருப்பது. உங்களுக்கு தேவையானவற்றை மட்டுமே வாங்கிப் பயன்படுத்துவதுதான் அது. தேவைகளும் ஆசைகளும் வேறுபட்டவை. உங்களுக்கு ஒன்று உண்மையிலேயே வேண்டுமென்றால், அதை வாங்குவதற்கு முன் 30, 60 அல்லது 90 நாட்கள் காத்திருங்கள். அதன் பிறகு அது உங்களுக்கு தேவையே இல்லாமல் போகலாம். ஓய்வு காலத்திற்கு திட்டமிடுவது என்பது ஒரு துல்லியமான அறிவியல் அல்ல, மேலும் நீங்கள் மாறும்போது உங்களுக்கு தேவைப்படும் பணத்தின் அளவும் மாறும். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பது இறுதியில் நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கை முறையை பொறுத்தது. உங்கள் முதலீடுகளுக்கு நீண்டகால கூட்டு வட்டி பலன் கிடைக்கும் என்பதால், நீங்கள் இளமையாக இருக்கும்போது, ஓய்வு பெறுவதற்கு முன்பு நீங்கள் சேமிக்க வேண்டிய பணத்தின் அளவு குறைவாக இருக்கும். உங்கள் பணம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க, நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். அவற்றுள் சில. உங்கள் தற்போதைய செலவுகளை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான தொகையை மதிப்பிடுங்கள். அந்த $60,000 மதிப்புள்ள பழங்கால கார் உண்மையில் எதிர்காலத்தில் உங்களுக்கு $4,80,000 செலவாகிறது. 72. இன் விதி. உங்கள் பணம் இரட்டிப்பாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பதைக் கண்டறிய 72 ஐ உங்கள் எதிர்பார்க்கப்படும் கூட்டு வட்டி விகிதத்தால் வகுக்கவும். தொடர்ச்சியான நிலையான வருமானம் உங்களுக்கு தேவைப்படும் பணத்தின் அளவை குறைக்கிறது மற்றும் நிதிச் சுதந்திரத்தை விரைவாக அடைய உதவுகிறது. உங்களுக்கு தேவையான தொகையை சிறிய, எளிதில் அடையக்கூடிய தினசரி, வாராந்திர, மாதாந்திர மற்றும் வருடாந்திர சேமிப்பு இலக்குகளாக பிரித்துக் கொள்ளுங்கள்.